சமீபத்தில் தமிழகத்தில் கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பொழுது அங்கே மேடையில் அவர் உரையாற்றும் பொழுது போயர் சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையில் பேசியிருக்கிறார். அதை வன்மையாக கண்டித்து மக்கள் ராஜ்யம் கட்சி, வீரபோயர் இளைஞர் பேரவை தமிழகம் முழுவதும் அவர் மன்னிப்பு கேட்காவிட்டால் போராட்டம் நடத்தும் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் கூறிய வார்த்தை என்பது, சி மகேந்திரன் அவர்கள் போயர் சமூகத்தையும் மேடை ஏற்றி இருக்கிறாரே, அவருக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்றார். அப்ப போயர் சமூகம் மேடையில் ஏற அருகதை இல்லாத சமூகமா? ஏனென்றால் கடந்த திராவிட கட்சிகள் ஆட்சி நடத்தும் பொழுது அந்த திராவிட கட்சிகளிலே எத்தனையோ உயரிய பொறுப்புகளில் போயர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். பல மேடைகளில் பேசியும் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 2016 பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே அந்த கூட்டணியிலே ஊத்தங்கர தொகுதியிலே போயர் சமூகத்திற்கு ஒரு சட்டமன்ற தொகுதியும் ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில் 40 லட்சம் போயர் மக்கள் தமிழகத்தில் வாழும் நிலையில் இந்த போயர் சமூகத்தையும் மேடையில் சி மகேந்திரன் அவர்கள் ஏற்றினாரே என்ற சொல் போயர் சமூக ஒட்டுமொத்த போயர் இன மக்களையும் இழிவுபடுத்தக்கூடிய சொல்லாக இருக்கிறது. அதாவது ராஜ்மோகன் அவர்கள், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பகிரங்கமாக போயர் சமூகத்தின் மத்தியிலே மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் அவர் குடியிருப்பு வீட்டையோ அலுவலகத்தையும் முற்றுகையிடப்படும் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக இதை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்ல, அதான் தாவேக அரசனுடைய செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா எல்லாமே புதுசு. அதாவது புதிய அமைச்சர்கள், புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள், புதிய முதலமைச்சர், அனுபவம் இல்லாதவங்க. ஆனா அந்த அனுபவம் இல்லாத கத்துக்கணும்னு நினைக்கணுமே தவிர தெரியாத விஷயங்களை சில இடத்துல இந்த மாதிரி சர்ச்சைகளை பேசி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசை பாத்தீங்கன்னா செயல்படாத அரசாகவும், அதாவது அரசியல் பண்ண தெரியாத அரசு, நடத்த தெரியாத அரசாகவும் கொண்டு போற அளவுக்கு இருக்கிற அமைச்சர்களும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் நடந்துக்கிறாங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டுகள். வச்சிருக்கோம். அதாவது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், அந்த மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் சொல்லி ஆட்சி அமைந்த உடனே கடிதம் கொடுத்திருக்கோம். நேரடியா பாத்தீங்கன்னா இவரு உள்ளாட்சித்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்கிட்ட நேரடியாக கொடுத்திருக்கோம். செங்கோட்டையன் அவர்களையும் சந்திச்சு கொடுத்திருக்கோம். ஆமா, இல்ல இப்ப பாத்தீங்கன்னா அவங்க நேற்று நான் பார்த்தேன், இணையதளத்து வழியா தான் அது பண்ணிருக்காங்க. விரைவில் நேரடியா அது நேரடியா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் மட்டும்தான் அது சாத்தியப்படும். ஏன்னா அதுல சில காலங்கள் பாத்தீங்கன்னா பூர்த்தி அடையாது. ஏன்னா சமூகத்தில் உட்பிரிவுகள் இருக்கும், பல உட்பிரிவுகள் இருக்கும். அந்த உட்பிரிவுகள் வாரியா சாதி சான்றிதழ் வாங்கியிருப்பாங்க. அப்ப அந்த சாதியை பேர் எடுக்கும்போது அந்த உட்பிரிவையும் கேட்டு அந்த சாதி சான்றிதழ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை கைது பண்றதுக்கு அரசாங்கம் எதிர்கட்சியா இருக்கவங்கள மிரட்டி பார்க்கறதுக்காக எம்எல்ஏக்களை கைது பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அதுதான் சொல்றேன். அதாவது எதிர்கட்சியா இருக்கிறவங்க, மற்ற அதாவது எதிர கட்சிகள், அதாவது அதிகாரத்தில் இல்லாத கட்சிகள் ஏதாவது ஒரு விமர்சனத்தை வச்சு அது மேல வழக்கு பதிவு பண்றது, கைது பண்ற நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனா ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளுக்கு பாத்தீங்கன்னா அது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலங்கிறது அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அது பாத்தீங்கன்னா வன்மையா கண்டிக்கத்தக்கது.